என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? எனக்கு நானே என்ன தண்டனை கொடுத்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் விஸ்வா. நான் செஞ்ச தப்பு நந்தினி அக்கா கிட்ட உண்மையை மறைச்சது, பொய் கதை சொன்னது, இன்னும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் விஸ்வா. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? என்னால முடியல விஸ்வா. நந்தினி அக்காவை ஏமாத்திரமோன்னு என் மனசாட்சி என்ன கொல்லாம கொல்லுது. இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காம இங்கேயே அடப்பட்டு கிடக்கிற நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது என் மேலேயே எனக்கு கோவமா வருது. அதான் எனக்கு நானே என்ன தண்டனை கொடுத்துக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐம் சாரி அகிலா. ஒரு வகையில பார்த்தா நானும் இதுக்கு இல்ல, நான் தான் இதுக்கு காரணமே. எனக்கு என்னன்னா, நீ பாட்டுக்கு ஆதி அது இதுன்னு ஏதோ கதையை சொல்லிட்டு அவட்ட எத்தனை நாளைக்கு காப்பாத்த போற? எனக்கு வேற என்ன வழி இருக்கு விஸ்வா? நந்தினி அக்கா கிட்ட உண்மையை அப்படியே சொல்ல முடியுமா சொல்லுங்க? அதுக்காக நாளைக்கு அது பொய்யும் தெரிஞ்சா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்ன பண்றது? நந்தினி அக்கா இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல விஸ்வா. என் கர்ப்பத்துக்கு நீங்க தான் காரணம்னு யாரோ ஒருத்தி போன்ல சொல்லியும் அக்கா அதை நம்பல பாருங்க. அப்ப உங்க மேலயும் என் மேலயும் அவங்க எவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. அதை எப்படி விஸ்வா கெடுக்க முடியும்? ஆனாலும் இப்படி நம்பிக்கை துரோகியா என்னால வாழ முடியாது விஸ்வா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் அந்த பிளாங்க் கால் வந்துச்சு. அக்கா தான் போன் எடுத்து பேசினாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நம்ம 2 பேரும் முன்னாடியும் நிறுத்தி விஸ்வாதான் இவ கர்ப்பத்துக்கு காரணமான கேட்க போறேன்னு சொல்றாங்க. வேண்டாம் விஸ்வா. உங்களுக்கு உதவுனதுக்கும் நந்தினி அக்காவுக்கு உதவுனதுக்கும் நன்றி கடனாதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி வந்து நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இங்க இருந்து போகணுமா சொல்லுங்க? இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் நந்தினி அக்கா அன்பால என்ன கட்டி போட்டுடுறாங்க. அதை மீறி என்னால போக முடியல. அதே நேரம் அவங்க முன்னாடி என்னால பொய்யாவும் நடிக்க முடியல. எனக்கு நரக வேதனையா இருக்கு விஸ்வா. அழாத அகிலா. சரி, நாளைக்கு அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க மாட்ட. சீரியஸா, நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் உன்னை பார்க்க வந்தேன். நாளைக்கு அப்புறம் நீங்க இருக்க மாட்ட. யாரோ கூப்பிடுறாங்களே. என்னங்க என்னங்க என்னங்க, யாரோ வாசல்ல கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. யாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க. எழுந்துருங்களேங்க. நானே போய் பார்க்கறேன். பாப்பா, யாருமா நீ? இங்க எதுக்கு வந்த? பயங்கரமா பசிக்குதுமா.
ரொம்ப பசிக்குதுமா. வா பாப்பா, சாப்பாடு போடுறேன். சரிம்மா. இந்தாம்மா சாப்பிடு. எனக்கு இது வேண்டாம். வேண்டாமா? எங்க வீட்ல இதான் இருக்கு. இத வேண்டான்னு சொன்னா உன் பசி எப்படிமா போக்குறது? உன் தாலிய கழட்டி இந்த தட்டுல போடுறியா, சாப்பிடுற? கழட்டி போடு. போடு, கழட்டி போடு. மாட்டேன். நீ போ, நீ போ, நீ போ. போடு, கழட்டி போடு. மாட்டேன். நீ போ, கழட்டி போடு. நீ போ. போடு, கழட்டி போடு. நான் தர மாட்டேன், தர மாட்டேன். போ, போ. மாட்டேன். அம்சா, அம்சா, அம்சா. என்னாச்சு? ஏதாவது கனவு வேணும் கண்டியா? ஆமாங்க, கெட்ட கனவு. கெட்ட கனவா? ஆமா ஆமா, ஒரு சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து சோறு போடுன்னு கேக்குற மாதிரி கனவு வந்துச்சுங்க. பசிச்சு இருக்கும், அதான் சோறு கேட்டிருக்கு. இத போய் கெட்ட கனவுன்னு சொல்ற? இல்லங்க, கனவுல யாரும் இந்த மாதிரி சோறு கேட்க கூடாதுங்க. இது என்ன அநியாயமா இருக்கு அம்சா? அந்த குழந்தை கனவுல தானே கேட்டுச்சு. அதுக்கு போய் போட மாட்டேன் போட மாட்டேன் போ போன்னு விரட்டிட்டு இருக்க. இங்க இல்ல, அடுத்த வீட்டை பாருன்னு அனுப்பிச்சு வைக்க வேண்டியதானே? அது 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 கனவுல அப்படி கேட்டா கேட்டா ஏதாச்சும் ஒரு உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்க. அதாங்க எனக்கு பயமா இருக்கு. இத பாரு, நீ வர வர ஒரு மாதிரி ஆயிட்டு வர்ற. சாமி படம் விழுந்து உடைஞ்சதுல இருந்து தெய்வ குத்தம்னு சொல்லி எது நடந்தாலும் எதையாவது முடிச்சு போட்டு பயப்படுற. அதெல்லாம் தூக்கி ஏறி எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் நினை, நல்லதே நடக்கும். புரியுதா? இல்லங்க, அந்த கனவு வந்ததுல இருந்து எதுவும் நடக்காது, எதுக்கும் பயப்படாத. பயப்படாம படு, தூங்கு, படு. ஆ. உன் தாலிய கழட்டி இந்த தட்டுல போடுறியா? உன் தாலிய கழட்டி இந்த தட்டுல போடுறியா? உன் தாலிய கழட்டி இந்த தட்டுல போடுறியா? எவ்வளவு படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஐயா 8 படம் பண்ணியிருக்கேன் ஐயா. புதுசா? சார் ஒரு 2 2 மினிட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கேன் சார். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் குட். இது நம்ம கம்பெனி படம். கொடுத்த காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம படத்தை வெளியில கொண்டாங்க. இல்லைன்னா மக்கள் மத்தியில பேர் கெட்டு போயிடாம. எந்த பிரச்சனையும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகும் சார். பிரச்சனை வரணும், அப்பதான் நியூஸ் வரும். கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜோசியர் சொன்னது கோவில்ல நான் நினைச்ச பூ வராதது. இப்படி ஒரு கனவு கண்டது. இது எல்லாமே என் கணவரை நான் எழுந்துருவனோன்னு மனசுக்குள்ள பெரும் பயத்தை ஏற்படுத்திருச்சு. உண்மையிலேயே ரேவதி உண்டா இருக்கிறது என் தாலிக்கு ஆபத்து தானா? அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது என் தாலிய நான் எழுந்துருவேனா?
ஐயோ கடவுளே, வேண்டாம் வேண்டாம், என் தாலிய பறிச்சிடாத. நீதான் என்னை எப்பவும் தீர்க்க சுமங்கலியா வாழ வைக்கணும், சுமங்கலியா வாழ வைக்கணும். எங்க போனா? எங்க போயிருப்ப இந்த நேரத்துல? தூங்குன்னு சொல்லிட்டு தானே படுத்தேன். அம்சா, எப்பவும் நீதான் எனக்கு துணையா இருக்கணும். அம்சா, என்னம்மா இது? இந்நேரம் சாமி கும்பிட்டு தாலிக்கெல்லாம் குங்குமம் வைக்கிற? கனவு வந்ததுல இருந்து பயமா இருந்துச்சு, அதான். இப்ப பயம் எல்லாம் போயிடுச்சுல்ல? வா, வந்து தூங்கு. வா. விஸ்வா, நந்தினி, என்னம்மா? நான் கோவிலுக்கு போயிட்டு வரேம்மா. சரிங்க அத்தை. அம்மா, கொரியர் வந்திருக்குமா? நேத்திக்கு தான் நந்தினி பேருக்கு ஒரு கொரியர் வந்தது, இன்னைக்குமா வந்திருக்கு? நந்தினி பேருக்கு வரலாமா, அகிலாங்கிற பேருக்கு வந்திருக்கு. ஓ, அகிலா பேருக்கா? கொஞ்சம் இருங்க வரேன். சரிம்மா. அகிலா, அம்மா அகிலா, உனக்கு கொரியர் வந்திருக்கு. ஆண்டி, உனக்கு ஏதோ கொரியர் வந்திருக்குமா? இந்தாங்க மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன அகிலா, உன் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து கொரியர் வந்திருக்கா? இல்ல ஆண்டி, தெரியல. தெரியலையா? அவர் தான் அனுப்பியிருப்பாரு, பிரிச்சு படிச்சு பாரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நந்தினி, கோயிலுக்கு போயிட்டு வரேன். விஸ்வா, வரேன்டா. என்னங்க, இந்த கொரியர் கண்டிப்பா அந்த பொண்ணு அனுப்புனதா தான் இருக்கும். முதல்ல என் பேருக்கு அனுப்புனா, இப்ப அகிலா பேருக்கே அனுப்பியிருக்கா. எப்படியாவது பிரச்சனையை உண்டாக்கி அகிலா இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை எதுக்கு நம்ம முடிவு பண்ணோம்? அது என்னன்னு தான் பார்ப்போமே. பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஒருவேளை நிஜமாவே ஏதாவது முக்கியமானதா இருந்தா என்ன பண்ணுவ? நீ பாருமா. ஆமாக்கா, இதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாத்துடலாம்க்கா. அகிலா, ஒண்ணு வேண்டாம், இதை கிழிச்சு போட்டுலாம். எதுக்கு அவசரப்படுற? என்னன்னு தெரியாம யாரா கிழிச்சு போடுவாங்களா? என்னன்னு பார்ப்போம். எதுக்கு பாக்கணும்? அவ இன்னும் பொய்யா உங்க 2 பேர் மேலயும் பழிய போட்டு ஏதாவது அனுப்பியிருப்பா. அத நாம பாக்கணுமா? பார்க்காம கிழிச்சு போடுறதா பெட்டர். கூட அகிலா, நந்தினி, அவசரப்படாத. இருங்க, சொன்னா நான் சொல்றதை கேளு. நான் கேளுங்க. சொல்றதை நீ கேளு. அதுவா இருந்தா ஓகே. வேற ஏதாவது இம்பார்ட்டண்டா இருந்தா பார்க்கலாம். இரு. ஓஹோ, போட்டோ அனுப்பி நான் நம்மள என்னதும் இப்ப லெட்டர் அனுப்பி கதை சொல்லிருக்காளா? அதை கிழிச்சு போடுங்கன்னு சொன்னா மெனக்கிட்ட எதுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க? இது அவளுக்கு வந்திருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வேலைக்கு சேர சொல்லியிருக்காங்க. கங்க்ராட்ஸ். அடையார்ல சூர்யா இன்ஃபோடெக்ல வேலை கிடைச்சிருக்கு. உனக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க.
வேலையா? என்ன சொல்றீங்க? அத கொடுங்க, நான் பாக்குறேன். என்னால நம்பவே முடியல. வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி அதுவும் இன்னைக்கு என்ன போட்டிருக்கு? அகிலா, நீ எப்ப வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ண? அக்கா, அது நான் இங்க வந்ததுமே ட்ரை பண்ணேன்க்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அகிலா? இப்ப என்ன? அதான் வேலை கிடைச்சிருச்சு, நல்ல விஷயம் தானே. சந்தோஷமா அந்த வீட்ல இருந்து அவளை அனுப்பி வைக்கிறதுக்கு பாரு. என்னது அனுப்பி வைக்கிறதா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அகிலாவை வேலைக்கு அனுப்புறதா வேண்டாமான்னு தெரியல. நீங்க என்னடான்னா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும்னு சொல்றீங்க? அக்கா, அப்படி இல்லக்கா. நான் வேலைக்கு போறேன்க்கா. இங்கேயே சும்மா எப்படி இருக்கிறது? அதனால வேலையில ஜாயின் பண்ணிட்டு அப்படியே அடையாறுல பக்கத்துல ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன்க்கா. அப்படியே வேலைக்கு போறேன்க்கா. ஹாஸ்டல்லையா? என்ன அகிலா, ஏற்கனவே பேசிட்டு முடிவெடுத்த மாதிரி சொல்ற? இசையே ஆசையான இம்சையே வெண்ணிலா திசையே அஸ்கு புஸ்கு பாஷே அத்துமீறலே அன்பு விம்மலே அடவாடி செய்யும் அதிரடி அழகே ஓ முத்த தும்மலே வெக்க விக்கலே இதயத்தில் விழுந்த இடியாப்ப சிக்கலே. சரி, நீ வேலைக்கு போ, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இங்க இருந்தே வேலைக்கு போயிட்டு வா. ஹாஸ்டல் எல்லாம் தங்க வேண்டாம். என்ன பேசுற? அவளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கேபிஓ ஆஃபர். நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு மாறி மாறி இருக்கும். இங்க வலசரவாக்கத்துல இருந்து அடையார் போயிட்டு அங்க அடையார்ல இருந்து லேட் நைட் திரும்பி வருவாள் அவ. அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். வேணாம், ஏதாவது பிஜி அகாமடேஷன் பாத்துக்கலாமே. என்னமோங்க, அகிலா இந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்னக்கா நீங்க? நான் என்ன உங்களை விட்டு ஒரேடியாவை போக போறேன்? அடையாருக்கு தானே போறேன். லீவ் விட்டா அடுத்த செகண்ட் நீங்க வந்துட போறேன். உங்களுக்கு போர் அடிச்சா ஹாஸ்டல்ல என்ன வந்து பாருங்க. இதுக்கு போய் நீங்க தயங்குறீங்களேக்கா? நீ சொல்றதும் சரிதான் அகிலா. சரி, என்னங்க, நீங்க போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வந்துருங்க. சரி, நீ அவளுக்கு பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு குழந்தை கூட. பத்ரம். உய், ஆட்டோ கூட்டிட்டு வரலாமா? ஆட்டோல அப்படியே டர்ன்னு போலாமா? அக்கா, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன நீங்க உங்க தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. ஏன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ என்னோட விஸ்வாவை பெங்களூர்ல ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டியே, அதை விடவா நான் உன்னை கவனிச்சுட்டேன்? விஸ்வா ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வா போலாம். விஸ்வா, ஆட்டோக்காரர் கிட்ட அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அடையார் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அகிலா, போய் சேர்ந்ததும் முதல் வேலையா எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? சரிக்கா, நான் போயிட்டு வரேன். விஸ்வா, நான் போறேன். வரேன்க்கா.
நில்ல அகிலா. என்னை விட்டு ஒரேடியா போயிடணும் தானே நீ நினைக்கிற? சொல்ல அகிலா, உன் மனசுல அந்த எண்ணம் தானே இருக்கு? என்னக்கா என்னென்னவோ பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீ பொய் சொல்லிட்டு போறேன்னு நான் சொல்றேன் அகிலா. இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு போறேன். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அகிலா. என்ன பாக்குற? விஸ்வவை ஆட்டோ பிடிக்க அனுப்பிட்டு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஹலோ. ஹலோ, இது அடையா சாஃப்ட்வேர் கம்பெனியா? ஆமா மேடம். சார், நான் வலசரவாக்கத்துல இருந்து பேசுறேன். உங்க கம்பெனில இருந்து அகிலான்னு ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்கீங்களா? அப்பாயின்மெண்டா மேடம்? நான் ஹெச்ஆர் செக்ஷன்ல கேட்டு சொல்றேன். ஹலோ, அகிலாங்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏதாவது அனுப்பியிருக்கீங்களா? ஓகே. ஹலோ மேடம். சொல்லுங்க. அகிலாங்கிற யாருக்கும் நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பல மேடம்.